வெல்கம் டு பிளாண்ட் டைட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மிக்சட் வெஜிடபிள் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 அக்ரூட் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டிருக்கேன் வத்தல், 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கடுகை பொரிய வச்சிங்க. கூடவே நான் 5 முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் அது நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. மீன்வைல் நான் இன்றைக்கி தக்காளி போடாமல், தக்காளி இல்லாமல் எப்படி கிரேவி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் போட போகிறேன். ஸோ அதனால் இந்த டெசிகேட்டட் கோகனட்டை வந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், அந்த ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இது பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தது பிரெட் கிரம்ஸும் நம்ம போட்டு வதக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் கோல்டன் ப்ரௌன் பண்ணிங்கன்னா அப்புறம் பிரெட் கிரம்ஸ் போட்டு வதக்கும் போது அது கண்டிப்பாக தீஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெள்ளை கலர் மாறுற அளவுக்கு இது பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி நல்லா கலந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா கலந்துக்கணும். மீன்வேல் என்னோடய சேனல் பேர் வந்து பிளாண்ட் டைட் ரெசிபீஸ். இதில் வந்து காரம் இல்லாமல், மசாலாவும் போடாமல், எண்ணெய் ரொம்ப கம்மியாக, அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் மட்டுமே நான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டுமே தான். அதனால் என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பேக் டு ரெசிப்பியில் வந்து நம்ம இப்போ கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வதக்கினோம்னா ஆல்மோஸ்ட் வந்து கரெக்டாக வந்துடும். அதில் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்தப்பல இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது வந்து வரும். இந்த கலர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ காய்கறியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கிறது வந்து கோவக்காய், வெள்ளரிக்காய், அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஒரு வெள்ளரிக்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோவக்காய் மட்டும் ஒரு 10 கோவக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம இப்போ ரெடி பண்ண அந்த கிரேவியில் ட்ரை ஐட்டம் தான் அது. அந்த ட்ரை மிக்சரில் இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸோ தட் எல்லா பக்கமும் வந்து இது பரவட்டும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அந்த கறியில் நல்லா இறங்கும். இப்போ வந்து அது நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சிக்கணும். ரொம்பலாம் தண்ணி பிடிக்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா தண்ணி வதங்குற அளவுக்கு வந்து சுண்ட வைக்கணும். ஒரு லிமிட்டாக காய்கறி லைட்டாக முழுகிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சிங்க, இந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் குக்கரை மூடிட்டு வந்து ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கிங்க. 4 விசில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நான் இதில் வந்து தக்காளி போடாததுனால 2.5 பட்டை புளி போட்டிருக்கேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கங்க. திக்காக கரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். நான் கலந்து விட்டதை வந்து எடிட் பண்ணிட்டேன். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் அகெயின் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம சுண்ட வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்கிறது நல்லா உங்களுக்கு தெரியுது. மீன்வைல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த சேனலில் வந்து அவங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெத்தடில் பண்ணல. ஜஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் இதை வந்து அந்த மாதிரி நீடி பீப்புளுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் வந்து என்னோடய வீடியோ சேனலை வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதில் நிறைய காரமே போடாமல் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்றதை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். சாம்பார்லேருந்து, குழம்புலேருந்து, கூட்டுலேருந்து, பொரியல்லேருந்து, அப்புறமா கிரேவிலேருந்து, குருமா கூட போட்டிருக்கேன். பொங்கல் எப்படி பண்ணலாம், சட்னி எப்படி பண்ணலாம், இது எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு பார்க்கட்டும். பார்த்துட்டு இதில் வந்து அவங்களுக்கு எது ஆப்டாக இருக்குமோ அதை வந்து அவங்க சூஸ் பண்ணி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் எல்லாம் வந்து டாக்டரோட அட்வைஸ் படி காரமே சாப்பிடாம வெறும் பிளாண்டாக தான் சாப்பிட சொல்லியிருப்பார். வெந்த சாதம், வெந்த காய்கறி, அப்புறமா வெந்த பருப்பு, அப்புறமா தயிர், இந்த மாதிரி தான் சாப்பிட சொல்லியிருப்பார். அப்படி சாப்பிட்டா அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் அவங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் பண்ணி அவங்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த சேனல் நான் போட்டிருக்கேன். இந்த சேனலில் வர வீடியோஸை வந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்கள பண்ணி பார்த்துட்டு அதை வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக, சப்போஸ் அவங்களுக்கு வெங்காயம், அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, அப்புறமா வந்து பெருங்காயம், அப்புறமா வந்து மஞ்சத்தூள், இதெல்லாம்
ஒத்துக்குன்ற பட்சத்தில் அதெல்லாம் அவங்க ஆட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோக்கு எவ்வளோ மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்கிற ஐட்டமாக இருக்குமோ அந்த ஒத்துக்கிற ஐட்டம்லாம் போட்டுட்டு மாடிஃபை பண்ணி கூட அவங்க குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜென்ரலாக ரொம்ப அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்குது, அல்சர் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக இருக்கிறவங்களுக்காக நான் போடுற வீடியோ. அதனால் வந்து இதில் எந்த விதமான மசாலாவும் எந்த விதமான காரமும் போடலை, எண்ணெயும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்க ஒரு ஹாப்பினஸ் மோடுக்கு போனாங்கன்னா அதுதான் வந்து எனக்கு பெரிய சக்ஸஸ். மற்றபடி வந்து எனக்கு இதில் வந்து பெருசாக வியூஸ் போகணும்னோ இல்லை மற்றபடி வந்து இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகணுன்னுலாம் எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு மைண்டில் வந்து ஒரு மைண்ட் செட்டும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்னால் இதை நான் போடுறதும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நானும் ஒரு அல்சர் பேஷண்ட் தான். என்ன மாதிரி இருக்க அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறேன். அதனால் தயவுசெய்து இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள இதே மாதிரி சமைச்சு பார்த்துட்டு நல்லாயிருக்கும் பட்சத்தில் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். என் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ ப்ராசஸில் வந்து எங்கேயாவது தப்பு ஏதாவது பெட்டர்மெண்ட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.